ஹலோ மக்களே, நான் தாசனா. வெல்கம் டு டிசனா. ஐ எம் சோ சாரி ஃபார் த லைட்டிங் பிகாஸ் பகல் நேரத்துல எடுக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா நேரமே இல்லை. நான் வந்து என்னோட ஹஸ்பண்டோட வீட்டுல இருக்கிறேன். என் வீட்லயுமே எனக்கு வந்து பெருசா லைட்டிங் எதுவும் ப்ராப்பரா கிடைக்கல. ஸோ அதனால தான் இவ்வளவு நாள் இதை தள்ளி போடலாம்னு நினைச்சேன். பட் ஐ ஃபைனலி கிராக்ட் த பர்ஃபெக்ட். லைக் நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், பிரைடா இருக்கலாம், பிரைட்ஸ் மேடா இருக்கலாம், இல்ல அப்படி இல்ல நான் வந்து சம்மர்ல மேக்கப் போடணும்னு நினைக்கிறேன், மேக்கப் வந்து உருகி வருது, அதுக்கு நான் என்ன பண்றதே தெரியாம இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐ ஃபைனலி கரெக்ட் ஃபார்முலா. ஸோ இன்னைக்கு நான் வந்து அந்த மேக்கப்பை நான் வந்து எப்படி அச்சீவ் பண்ணேன், நான் உங்களுக்கு ஒரு கிளிப் கொடுக்குறேன். அந்த கிளிப்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். பிகாஸ் ஐ ஆம் அ பர்சன் ஹூ ஸ்வெட்ஸ் அ லாட். இப்போ பாத்தீங்கன்னாலும் தெரியுதா, தீஸ் ஆர் ஆல் ஸ்வெட். உள்ளுக்குள்ள எல்லாம் குலுங்கிட்டு இருக்குது எனக்கு. ஸோ யூஸ்வலி இங்க நாகர்கோவில் வந்தாலே நான் அந்த அளவுக்கு மேக்கப் போட மாட்டேன். பட் திஸ் டைம் என்னோட கசின் வெட்டிக்கு தான் நான் வந்து இங்க வந்திருந்தேன். ஸோ ஐ தாட் லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. பிகாஸ் மேக்கப் போட்டா எனக்கு கொஞ்சம் லைவ்லியா இருக்கும், டிராவல் பண்ணிட்டு வந்து சொங்கி மாதிரி இருக்காம அப்படின்ட்டு தான் ஐ ஜஸ்ட் விங்ட் இட். பட் இட் ஒர்க்ட் ரியலி ரியலி வெல். லைக் 7 hours வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே வந்து நான் வந்து போட்டுருந்தது வந்து ஒரு 4 to 5 hours இருந்துச்சு. செகண்ட் அப்ப நான் வந்து கழுவிட்டேன். ஓகேவா, போகல, நான் வந்து கழுவிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டதுனால. த நெக்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் 7 hours இருந்துச்சு. அங்கே நான் வந்து கழுவிட்டேன். ஸோ I don't know, it could even last long. I'm not sure, but you guys are going to love this. Okay, because என்கிட்டயுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி செல்ஃப் பிரைடலுக்குலாம் வந்து மேக்கப் சொல்லுங்க அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. நானே வந்து பயந்து நான் வந்து வெளியே மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்டுருவேன். பட் let me tell you, this makeup lasted long. மாப்பிள பொண்ணு மாதிரி என்னால வந்து ஃபேன்லாம் இருக்க முடியல. ஓகே, என்னோட மேக்கப் லாஸ்ட் longer than my bridal makeup. And it cost me very very less. ஃபுல்லா பாருங்க, do not even skip a single step. சரியா, பிகாஸ் நான் வந்து இது ஆக்சிடென்ட்ல தான் கண்டுபிடிச்சேன். I did this makeup like 3 times. எதுவுமே நான் வந்து மாத்தல. பிகாஸ் ஐ வாஸ் லைக் ஸ்கேர்ட். இதை வந்து நான் பெங்களூர் போனதுக்கு அப்புறம் தான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி பார்க்கணும், வேற ப்ராடக்ட்ஸ்ல ஒர்க் ஆகுதா இல்ல இது இவ்வளவு இப்படிதான் இருக்குமா அப்படின்ட்டு. சோ இப்ப நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணனோ அதே தான் நான் வந்து மத்த அடுத்த 2 நாளும் பண்ணேன். ஸோ அதே தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஐ ஆல்ரெடி டிட் மை ஸ்கின் கேர். ஓகே, நான் வந்து கம்மியாக தான் கொண்டு வந்தேன். என்னோட நான் சொன்ன மாதிரி சேராம என்னோட மாய்ஸ்சரைசர் அதெல்லாமே வந்து நான் வந்து முதலே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து கிளம்பும்போது என்ன பண்ணேன்னா லைட்டா தண்ணி யூஸ் மட்டும் ஃபேஸா லைட்டா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா இந்த டால்பாவோட ஃபர்ஸ்ட் சீரம் ஸ்ப்ரே நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னு இல்லை. அண்ட் இது வந்து உங்க ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் வித்தவுட் மேக்கிங் இட் வெரி கிரீசி ஆர் ஆயிலி. அதனால தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா, அண்ட் லெட் இட் லைக் ட்ரை கம்ப்ளீட்லி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சன்ஸ்கிரீன் வந்து நான் பகல்ல தான் இந்த மேக்கப் போட்டேன் அப்படிங்கறதுனால சன்ஸ்கிரீன் இஸ் அ மஸ்ட். அதுக்கு நான் இந்த யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த நம்பிஸினோட கிளியர் ஃபில்டர் சன் எசன்ஸ் SPF 50 யூஸ் பண்ணியிருந்தேன். டூ நாட் ஆஸ்க் மீ, நான் வந்து ஏன் என்கிட்ட இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவான சன்ஸ்கிரீனை நான் வந்து ஊருக்கு கொண்டு வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் ரிக்ரெட்டிங் இட். மேபி இதனால தான் மேக்கப் நல்லா ஒர்க் ஆச்சுதோ அப்படின்ட்டு. பட் I don't think so. Just make sure you use a oil free sunscreen and moisturizer. நீங்க moisturizer யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிகாஸ் ஆயிலி ஸ்கின்னுக்கு ஆயில் ஃப்ரீயா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இஸ் பெட்டர். ஓகே, ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ராப்பர் அமௌண்ட் 3 finger ரூல் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் லெட் இட் சிட் ஃபார் அட்லீஸ்ட் 5 minutes. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, ஓ காட், அப்போதான் போட்டு ஐலைனர் அப்படி இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் தட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா கலர் கரெக்ஷன். தட் இஸ் லைக் ரெகுலர் தான். நீங்க என்ன மேக்கப் டுட்டோரியல் பண்ணாலும் திஸ் இஸ் லைக் அ மஸ்ட். மாய்ஸ்சரைசர் மாதிரி. ஐயோ, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இந்த ஸ்டெப் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப் நான் வந்து நினைக்கிறேன். இட் ஆல்சோ பிளேட் அ ரியலி குட் பார்ட் இன் என்னோட ஆயிலை கண்ட்ரோல் பண்றதுல. அது இந்த லாக்மேயோட பிளஃபெக்ட் பிரைமர். இதை நான் வந்து எடுத்து கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நிறைய போடவே இல்லை. பிகாஸ் நார்மலாகவே நான் கொஞ்சம் கஞ்ச பிசினா இருக்கேன். பட் ஐ திங்க் இட் ஆல்சோ ஹெல்ப். நிறைய போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ யூஸ்ட் இட் ஆன் மை நோஸ். என்னுடைய போர்ஸில் நான் வந்து போட்டுக்கிட்டேன். பிகாஸ் காய்ஸ் என்னோட ஃபேஸ் வந்து ஸ்வெட் ஆனதுனால என்னன்னு தெரியல. நான் பண்ணின 3 டைம்லையுமே இந்த மேக்கப் லுக் போட்ட 3 டைம்ஸுமே வந்து எனக்கு ஆயில் சுத்தமாக வரவே இல்லை. ஸோ திஸ் ஒன் டெஃபினெட்லி ஒர்க். ஸோ அதனால உங்களுக்கு எங்க ஆயில் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுமோ அங்கே மட்டும் போடுங்க. லைக் அ ப்ராப்பர் அப்ரோப்ரியேட் அமௌண்ட். அண்ட் இது வந்து நீங்க நார்மல் லைட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ லைக் சம் கைண்ட் ஆஃப் ஒயிட் காஸ்ட். ஸோ நீங்க மேக்கப் போட மாட்டீங்கன்னா மேபி ஸ்கிப் திஸ் பிரைமர். வேற போர் ஃபில்லிங் பிரைமர்லாம் இருக்குது. ஐ ஆல்சோ brought மை ஸ்மாஷ் பாக்ஸ் பிரைமர். பட் இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ லாக்மே ஒன் இஸ் பெட்டர் ஐ திங்க். இந்த மேக்கப் லுக் நெக்ஸ்ட் கலர் கரெக்ஷன்.
கம்மியாவே போடுங்க. பிகாஸ் கன்சீலர் வந்து நம்ம எந்த அளவுக்கு கம்மியா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம மேக்கப் வந்து கேக்கி ஆகாம இருக்கும். ஸோ லைட்டா நியூட்ரலைஸ் பண்றதுக்கு மட்டும் அந்த டார்க்னஸை திஸ் இஸ் உங்களுக்கே தெரியும், நீங்க நார்மலா எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரி. அகைன் ஆயிலி ஸ்கின் ஆர் நீங்க லாங் லாஸ்டிங்கான மேக்கப் பொதுவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஆர் உங்களுக்கு வந்து க்ரீஸ் ஆகும் ஈஸியா அப்படின்னா, கெட் திஸ் ஒன் ஃப்ரம் பேக். இது வந்து உங்களுடைய ஸ்டுடியோ ஹெச்டி கன்சீலர் அண்ட் ஐ எம் இந்த ஷேட் ஃப்ரெஷ் ப்ரூ. திஸ் இஸ் மை ஸ்கின் இன் அ பாட்டில். லுக் அட் தட். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், லைக் ஒரு 1000 rupees ஆகும். பட் இது நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஐ டிட் நாட் ஈவன் யூஸ் எனி ஃபவுண்டேஷன் தட் டே. ஃபவுண்டேஷனே எனக்கு தேவையில்லை பிகாஸ் திஸ் வாஸ் லைக் my perfect match. புரியுதா? பட் ஐ ஆல்சோ ஹாவ் ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்டேஷன், ஸோ டோன்ட் வெரி. ஸோ இது நான் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் ஐ வில் லுக் அட் தட். ஓ மை காட், நான் வந்து ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் வெரி க்ரீமி. நீங்கள் வந்து ஒன்லையோ கையில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும், இல்லாட்டா ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ண நல்லா வரும். டு நாட் யூஸ் அ ஸ்பஞ்ச் பிகாஸ் தட் வில் டேக் அவே த கவரேஜ். நம்மளுக்கு கவரேஜ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால லுக் அட் தட். தடையமே என்னோட டார்க் மார்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஏரியா கண்ணுக்கு கீழே நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது, இஃப் யூ ஹேவ் லைக் ஃபைன் லைன்ஸ், எக்ஸ்பிரஷன் லைன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா, ஆல்வேஸ் பிளெண்ட் உங்க கைக்கு பின்னாடி, அதுக்கப்புறமா போங்க. ட்ரஸ்ட் மீ, இட் ஹெல்ப்ஸ் சோ மச். நார்மலா நான் வந்து மேக்கப் போடுறேன், ஈவன் இன் பெங்களூர் நான் வந்து போடுறேன் அப்படின்னா இந்த ஏரியாவை நான் வந்து அவாய்ட் பண்ணிடுறேன் பிகாஸ் அங்க நான் வந்து நிறைய ஸ்வெட் ஆக வேணுங்கிறதுனால. பட் திஸ் டைம் ஐ வாஸ் லைக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதோ தெரியல, என்னோட இன்ஸ்டிங்க்ட் வந்து இல்ல பண்ணு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ ஐ டிட் தேர். அங்கே எனக்கு ஒரு சொட்டு கூட எனக்கு மூவ் ஆகலை. லைக் லிட்டரலி என்னோட ஃபேஸ்ல எங்கேயுமே எனக்கு வந்து மேக்கப் மூவே ஆகலை. ஸோ ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஐ வாஸ் சோ ஹாப்பி. அண்ட் அண்டர் ஐலையும் மேல பார்த்துட்டே பிளெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அங்க வந்து க்ரீசஸ் விழாது அப்படிங்கறதுனால. உங்களுக்கு வேற இங்க கையிலேயே நிறைய இருந்துச்சு அப்படின்னா கையில இருந்து எடுத்து இன்னொரு கண்ணில் போடுங்க. திஸ் இஸ் நாட் அ மேக்கப் டுட்டோரியல். நான் வந்து அன்னைக்கு என்ன பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே சொல்றேன், ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்து லைட்டிங் கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன். See, now I have the most even base ever. இது வந்து உங்க டெக்ஸ்சர் எதையுமே உங்களுக்கு எக்ஸாஜரேட் பண்ணாது. இட் இஸ் வெரி creamy but also very blendable, so beginner friendly கூட. So next product, if you need more coverage use foundation, otherwise நான் வந்து இப்படி தான் விட்டுட்டேன். அதுக்கு மேல ஃபவுண்டேஷன் எதுவுமே போடல except for the bedding main function because போடலாமே அப்படின்ட்டு நான் வந்து போட்டது. So if you want more coverage, take this foundation, 30 year old foundation. This is made for transfer proof makeup. So உங்களுக்கு வந்து சுத்தமா டிரான்ஸ்ஃபரே ஆகாது. லைக் டிஷ்யூல லைட்டா வரும், பட் உங்களுக்கு உருகி வரதோ இல்ல உங்க டிஷ்யூல மொத்தமா வந்து எப்படி இருக்கிறதோ உங்க கையில வரதோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆகாது. இதை வந்து நீங்க இந்த கன்சிலர் இல்லாம கூட வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? பட் நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக. பிகாஸ் எந்த கன்சீலரும் சரி ஃபவுண்டேஷன் சரி என்னோட டார்க் மார்க்க இந்த அளவுக்கு இல்லாம பண்ணது கிடையாது. ஸோ அதனால நான் வந்து இந்த ஸ்பஞ்ச் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு அப்படிங்கறதுனால. ஐ யூஸ் அ ஃபவுண்டேஷன் பிரஷ். ஆல்வேஸ் டேக் ஆஃப் தி எக்ஸஸ். அதுக்கப்புறமா லைட்டா அப்படி எங்கெல்லாம் நான் வந்து கன்சீலர் போடலையோ என்னோட ஸ்கின்னுக்கும் என்னோட கன்சீலருக்கும் கேப் இருக்கும்ல, அங்க மட்டும் நான் வந்து லைட்டா ஒரு பேருக்கு ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். ஓகே, இட் ஷுட் பி ஆல் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபேஸ். சரியா? உங்க ஃபேஸோட கன்சர்ன், உங்க ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து தான் நீங்க வந்து இருக்கணும். திஸ் இஸ் ஆல் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன், நாட் டுட்டோரியல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பவுடரை வச்சு நம்ம ஃபேஸ் செட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் அந்த கன்சீலர் வந்து செட் ஆகும் பிகாஸ் அது காயறதுக்கு முன்னாடியே நான் வந்து பேசி சிரிச்சு இப்படி இருந்ததுனால அஃப்கோர்ஸ் அது லைன்ஸ்ல போய் செட்டில் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம்னா பவுடரை செட் பண்றதுக்கு முன்னாடி மேல பார்த்து மறுபடியும் ஒரு வாட்டி லைட்டா அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் இந்த கன்சீலர் வந்து காய்ச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மூவ் ஆகாது. ஓகே, அண்ட் சின்ஸ் ஐ ஹேவ் ஆயிலி ஸ்கின், எனிவே நான் வந்து பவுடர் போடுறேன். பட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா கூட do not forget to like set your under eyes if it creases. Okay, that make all the ugly faces like அப்பதான் அது ஒழுங்கா ஸ்மூதன் ஆகும். Then for powder, this is the best powder like ever. ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காலம் ஃபுல்லா வரும். இந்த ஹூடா பியூட்டியோட லூஸ் பவுடர் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். And if you are like around my skin tone, get the shade Blondie. It is like a really வார்ம் பவுடர். உங்க ஃபேஸ் நல்லா பிரைட்டனும் பண்ணும். நான் வந்து அந்த ப்ரஷ்ல சேம் ப்ரஷ் கன்சீலர் யூஸ் பண்ண ப்ரஷ்லயே நான் வந்து பவுடரை எடுத்து என்னோட கையில பிளெண்ட் பண்ணிட்டு I'm going to set my under eye. இங்க கன்சீலர் போட்டேன்ல அந்த கன்சீலர், பிகாஸ் நம்ம இதுக்கு மேல பிரான்சர் பிளஷ் எல்லாம் நம்ம வந்து போடும்போது அது வந்து மூவ் ஆகாம இருக்கணுன்றதுக்காக. இஃப் யூ வாண்ட்
அட் திஸ் பாயிண்ட் நீங்க வந்து இங்கேயும் உங்களுக்கு நீங்க பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டாவது பிளஷ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் பவுடருக்கு வருவோம். லைக் ஃபார் ஹெவி செட்டிங் பிளஷுக்கு வந்து பவுடர் பிளஷ் நான் வந்து கொண்டே வந்திருந்தேன். பிகாஸ் ஐ டோன்ட் நோ, ஆயிலி ஸ்கின் பிளஸ் சம்மர் அப்படின்னாலே பவுடர் தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கறதால எடுத்துட்டு வந்திருந்தேன். பட் இட் லாஸ்டட் மீ த ஹோல் டே. மேபிளினோட பவுடர் பிளஷ் எடுத்திருந்தேன். இந்த ஷேட் பேஷனட். யூ கேன் யூஸ் எனி பிளஷ் ஆப்வியஸ்லி. பவுடர் பிளஷ் இருந்தாலும் சரி, கிரீம் பிளஷ் இருந்தாலும் சரி. கிரீம் பிளஷ்னா டூ செட் இட் வித் பவுடர் பிளஷ். அப்படி உங்கள்கிட்ட பவுடர் பிளஷ் இல்லை அப்படின்னா உங்க லூஸ் பவுடர் டிரான்ஸ்லூசன் பவுடரை வச்சு ஒரு வாட்டி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரீம் பிளஷ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. பட் லுக் அட் தட் பிளஷ். இட் இஸ் த பர்ஃபெக்ட் பிளஷ் ஃபார் எனி மேக்கப் லுக். அதனால தான் நான் வந்து கொண்டு வந்திருந்தேன். அண்ட் ஐம் யூசிங் பேக் blush brush in 214. For bronzer, again you can use any bronzer you want. I picked a powder bronzer from Too Faced. இந்த மாதிரி ஊருக்கு வரும்போது தான் என்னுடைய எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்லாம் நான் வந்து தூக்கிட்டு வருவேன். அண்ட் ஐ லவ் திஸ் ஆன் மீ. அண்ட் ஃபார் சம்மர் இதில் வந்து லைட்டாக உங்களுக்கு ஷிம்மர் பார்ட்டிகல்ஸும் இருக்குமா, ஸோ உங்களுக்கு சம்மரில் வந்து நல்லா இருக்கும். அகேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நெத்தியில் பெருசாக எதுவும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலை. ஈவன் இஃப் யூ யூஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு மூவ். பட் என்னோட தெரியுதா, இட் இஸ் ஆல் த சேம் கலர். இங்கே நான் அகேன் பிரான்சர்லாம் போட்டு எப்படியும் அங்கே வந்து நான் டார்க்கன் தான் பண்ண போகிறேன். ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஆல்வேஸ் டேக் யுவர் பிரான்சர் ஹியர். ஸோ உங்களுக்கு தனியாக துண்டா தெரியாது, உங்கள் ஃபேஸ் தனியாக, உங்கள் கழுத்து தனியாக. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபேஸை செட் பண்ண போகிறோம் வித் அ பவுடர் ஸ்பஞ்ச். சேம் லூஸ் பவுடரில் என்னுடைய மேக்கப் ஸ்பஞ்ச் எடுத்து கையில் எப்பவும் போல் ரிமூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுங்க. உங்கள் ஃபேஸில் ஸ்வெட் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, பிகாஸ் அது வந்து உங்கள் பவுடர் அப்படியே போய் ஒட்டிக்கும். ஸோ லைக் மேக் ஷுர் தெர் இஸ் நோ அண்ட் தென் செட் யோர் ஃபேஸ். லைக் என்டையர் ஃபேஸை நீங்கள் வந்து செட் பண்ணிட வேண்டியதான். இஃப் யூ வாண்ட் தட் மேட் லுக். ஐ லவ் மேட் லுக் ஆன் மீ. எனக்கு வந்து டூயி லுக் அந்த அளவுக்குலாம் பிடிக்காததும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம். நான் ஆல்ரெடி பவுடர் பிளஷ் பவுடர் பிரான்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கிறதுனால அதுக்கு மேலே பெருசாக கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. எங்கே நான் கன்சிலர் யூஸ் பண்ணணும், எங்கே எனக்கு மெயினாக ஆயில் வருமோ அண்ட் எங்கே எனக்கு அந்த ஷைன் அடிக்கக்கூடாதோ அங்கே நான் வந்து மெயினாக போட்டுக்கிறேன். லைக் இங்கே இதெல்லாம். சோஃபார் நீங்கள் இந்த மேக்கப் டியூட்டோரியல் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த லாக்மியோட பிளர்ஃபெக்ட் ப்ரைமர், பேக்கோட கன்சீலர், ட்விட்டரோட ஃபவுண்டேஷன், திஸ் இஸ் ஆப்ஷனல் தோ, ஹூடா பியூட்டி லூஸ் பவுடர், அண்ட் லாஸ்ட்லி லாரியலோட இன்ஃபாலபிள் 3 செகண்ட் செட்டிங் மிஸ்ட். இதுதான் இந்த ஹோல் மேக்கப்பையும் கொஞ்சம் கூட மூவ் ஆகாம வச்சுக்க போகுது. ஐ யூஸ்ட் இட் ஈவன் பெங்களூர்ல வச்சு. பட் நான் இது இந்த அளவுக்கு யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. புரியுதா, இந்த அளவுக்கு நான் நோட் பண்ணதில்லை. லைக் ஏன்னா பெங்களூர்ல இந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகாது ஆப்வியஸ்லி. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதோட ட்ரூ பொட்டன்ஷியல் எனக்கு புரியுது. ஐ எம் கோயிங் டு ஸ்டாக் திஸ் அப். லைக் 4-5 வாங்கி என்னோட ஷோகேஸ்ல நான் வந்து வைக்க போறேன். பிகாஸ் இது நீங்க வந்து கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் உங்க ஃபேஸை ஃபுல்லா கவர் பண்றதுக்கு. பிகாஸ் இட் ஹாஸ் அ வெரி ஸ்மால் நாசில். பிளஸ் இது சைஸும் சின்னது, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணாலே தீர்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, லுக் அட் யுவர் ஃபேஸ். எல்லாமே ஓகேவா இருக்குதான்னு பாருங்க. எங்கேயும் க்ரீஸ் எதுவும் இல்லை. ஓகே, குட். பவுடர்ல எங்கேயும் திட்டா இல்லை. இட் இஸ் லுக்கிங் லைக் குட். இதே மாதிரி எனக்கு மேக்கப் ஃபுல்லா இருந்தா போதும். பிகாஸ் இதுக்கு மேலே உங்களால் எதுவும் போட முடியாது, போடவும் செய்யாதீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா. ஸோ ஃபினிஷ் எவ்ரி திங். உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த மேக்கப் நீங்கள் வந்து பண்ணிடுங்க. உங்களுடைய ஐப்ரோஸ், உங்களுடைய ஐஸ், உங்களுடைய லிப்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. கடைசி ஸ்டெப் ஆட்டு யூஸ் திஸ் ஒன். அண்ட் இது தீரப்போகுது. ஸோ உங்களுக்கு லைட் அடிச்சு காமிக்கிறேன் எப்படி அடிப்பேன்னு. This is how you should spread it. ஓகேவா? உங்க மேக்கப் உங்க ஃபேஸ்ல வந்து எதுவும் டூயா தெரியாது, எதுவுமே தெரியாது. உங்க ஃபேஸ் மேட்டா இருந்துச்சுன்னா மேட்டாவே தான் இருக்கும் இது கடைசி வரைக்கும். சரியா? ஐ ஆல்சோ காட் திஸ் ஒன் ஃப்ரம் பேக். இதை நான் வந்து கொண்டு வந்திருந்தேன். யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஃபேஸ் வந்து நல்லா ஜெல் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம், ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு. நவ் ஐம் லைக் ஸ்கேர்ட் டு யூஸ் திஸ். இதை யூஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணாது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஐ டிடன்ட் ஹேவ் தட் மச் டைம் டு லைக் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு வாட்டி பாருங்க. இந்த செட்டிங் அந்த அளவுக்கு திட்டு உங்களுக்கு விழாது. பட் ஸ்டில் டேக் அ லுக். No, it looks so good. And now நீங்க என்ன பண்ணணும்னா, எதுவுமே டச் அப் நீங்க எதுவுமே எடுத்து வைக்க வேணாம். உங்க லிப்ஸ்டிக்கும் காஜலையும் வேணா வந்து எடுத்து வைங்க. இஃப் யூ ஆர் லைக் மீ, வேற எதுவுமே வந்து எனக்கு டச் பண்ண வேண்டிய அவசியமே வரல. டேக் அ டிஷ்யூ வித் யூ. லைக் கிச்சன் பேப்பர் டவல் ஒர்க்ஸ் வெல். சில டிஷ்யூ வந்து ஃபேஸ் ரொம்ப ஸ்வெட்டியா இருந்துச்சு அப்படின்னா அப்படி ஒட்டிக்கும். ஸோ கிச்சன் பேப்பர் டவல் அந்த மாதிரி ஆர் கர்ச்சீஃப் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒத்தி மட்டும் எடுங்க. டோன்ட் ட்ராக் இட், டோன்ட் டூ தட். ரைட்டா, ஒத்தி மட்டும் எடுங்க. உங்க டிஷ்யூல வந்து உங்க ஃபேஸ்ல இருக்கிற 1% ஆஃப் மேக்கப் மட்டும் தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர மற்றதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். லைக் யூ கேன் ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ் யூ கைஸ். லைக் இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக் வந்து எனக்கு ஃபேஸ்ல இது வரைக்கும் ஸ்டே ஆனதே கிடையாது. ஈவன் ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட், ஐ வாஸ் சோ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். இந்த மேக்கப் லுக்ல பாத்தீங்க அப்படின்னா லைக் நீங்க கண்டிப்பா வாங்க வேண்டியதுல ஒரே ஒரு
ஹை அண்ட் ப்ராடக்ட் தான் இருக்குது ஹூடா பியூட்டியோட பவுடர், பிகாஸ் இட் இஸ் லைக் ஐகானிக். அந்த மாதிரி 100% மேட்ச் ஆகுற மாதிரியான எந்த ஒரு பவுடரும் நம்ம ஊர்ல கிடையாது, லைக் ஆன் பட்ஜெட். நீங்க வந்து அவங்களோட மினி வெர்ஷன் வாங்கிக்கலாம். இட் இஸ் லைக் ஹாஃப் த பிரைஸ், லைக் 1500 நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் பேசிக்கலி இட். இப்பவே வந்து எனக்கு வெசர்க்க ஆரம்பிக்கும். இந்த செட்டிங் மிஸ்ட் அடிச்சா என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்க ஃபேஸ் வந்து வெசர்க்கும், ஓகேவா? பட் அது வெசர்க்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நார்மலா நம்ம மேக்கப்போட சேர்ந்து வரும். இது வந்து என்னன்னா, நம்ம இது தாமரை இலைக்கு மேல ஒரு மாதிரி நிக்கும் தெரியுமா, தண்ணியில ஒரு மாதிரி நிக்கும் தெரியுமா, அதே மாதிரி நிக்கும். ஸோ யூ ஹேவ் டு லைக் ஒத்தி எடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஃபேஸை. பட் தட் இஸ் நோ இஷ்யூ. ஐ வில் டேக் தட் ஓவர் ரன்னி மேக்கப் எனி டே. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஸ்வெட் ஆச்சுதுன்னா இப்போ காமிக்கலாம். பட் இப்போ அந்த அளவுக்கு எனக்கு ஸ்வெட் ஆகலை. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் லைக் ஒர்க் ஆச்சுதா இல்லையா, இல்லை நீங்க வேற ஏதாவது டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு சேம் ரிசல்ட் வந்துச்சா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்க, என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணீங்க, கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் சொல்லுங்க. லைக் we can experiment together. Thank you so much for watching. ரொம்ப பெருசா போயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பட் இதெல்லாம் பேசணுமா இருந்துச்சு, எனக்கு ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபுல் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் வந்து பெங்களூர் வந்துருவேன். ஐ வில் see you guys then. Bye.